கற்றுக்க, அதுக்கப்புறம் அப்பத்தை உட்காந்துக்கிறேன். இல்லைன்னா எங்கிட்டாவது கொண்டு போய் கீழே தள்ளி விட்டுருவா பத்தியா? ஓ, நீ என் பின்னாடி உட்கார பயந்துட்டு சொல்றியா? சரி பயப்படாத, நான் இன்னைக்கு ஃபுல்லா ஓட்டி கத்துக்கிட்டு நாளைக்கு உன்னை பின்னாடி உட்கார வச்சு ஓட்டிட்டு போறேன். சரி சாமி, சரி. இது ஏன் உன்னை பாரு என்னை பாருன்னு பார்த்துக்கிட்டே இருக்க? சாப்பிட வேண்டியதானே? நான் உன்கிட்ட கூழ் வேணும்னு கேட்டேனாமா, ஏமா இப்படி எல்லாம் பண்ற? கூழு தான் போ மாதிரி ஆரோக்கியமான சாப்பாடு, அதுதான் சாப்பிடணும், சாப்பிடு. ஏமா இந்த பூரி சப்பாத்தி எல்லாம் உன் கண்ணிலே தெரியாதாமா? எப்ப பார்த்தாலும் கூழு களின்னு எதையாவது கிண்டிக்கிட்டே இருக்கம்மா. என்ன பூமாரி, டெய்லி அம்மா இட்லி தோசைன்னு தானே போட்டுக்கிட்டு இருக்கா. என்னைக்கோ ஒரு நாள் கூழு குடிக்கிறதுனால என்ன தப்பு? அப்பா சும்மா சும்மா அம்மாக்கு சப்போர்ட் பண்ணாதப்பா. ஆமா ஆமா, இந்த பெரிய மனசுக்கே சப்போர்ட் பண்ணுங்க. அம்மா நீ இதுக்கு இட்லி தோசையாவது போட்டிருக்கலாமா? சத்தியமா இதை குடிக்கவே முடியலம்மா. வெங்காயம் கடிக்க பிடிக்கலன்னா அந்த வத்தல ஒரு வாய் கடிச்சு கடி, நல்லா இருக்கும். எனக்கு வேணாம்மா. சிரிச்சாப்புல சொல்றோம்னு இருக்காத பூமாரி, எடுத்தன்னு வச்சுக்க விளக்கம் மத்தக்கட்ட பிஞ்சு போகும். வீட்டுல என்ன இருக்கோ அதைத்தான் சாப்பிட்டுக்கிறேன்னு அதைத்தான் வச்சுக்கிறேன்னு, சும்மா அது வேணும் இது வேணும்லாம் ஆடக்கூடாது. இன்னி அம்மா கடை திறந்தாச்சு, வேலைக்கு என்னால் வீட்டில் உட்காந்துக்கிட்டு பூரி சப்பாத்தின்னு பக்குவம் பண்ண முடியாது. என்னத்தையோ சக்கா முக்கான்னு செஞ்சு வச்சுட்டு போவேன், இருக்கிறத சாப்பிட்டுக்க. இதுக்கு நான் ஹோட்டல்லையே வந்து சாப்பிட்டுக்கிறப்பேன். கண்டிஷன் போட்டதே நான் தான் டி. அக்கா கூட ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு எடுத்துக்கலான்னு தான் சொல்லிச்சு. நான் தான் அதெல்லாம் முடியவே முடியாது, மிஞ்சினதை வேணும்னா எடுத்துட்டு வரலாம், மற்றபடி ஹோட்டல் சாப்பாடை வீட்டுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நம்மளே போய் ஹோட்டல் சாப்பாடு மக கேட்குறான்னு சொன்னான்னு வச்சுக்க, முகரையில தான் மொத்தி விடுவாங்க. நீ ஏமா அப்படி சொல்ற? பெரியம்மா கிட்ட கேட்டா ஹோட்டல் சாப்பாடு கொடுப்பாங்க. ஹோட்டல்லையும் வேற யாருமா சமைக்கிறாங்க? அம்மா பெரியம்மா தானே சமைக்கிறாங்க. ஏன் பூமாரி வெரண்டாவாதம் பேசாம சாப்பிடு. நல்லா சொல்லியாச்சுங்க. அப்பா சொல்ற மாதிரி ஹோட்டல்லையும் நான் தானே சமைக்கிறேன், வேற யாருமா வந்து சமைக்கிறாங்க? ஹோட்டல்ல சாப்பிட்டா பூரி பொங்கல் வடைன்னு எல்லாமே இருக்கும், எது பிடிக்குதோ சாப்பிட்டுக்கலாம். வீட்டுல சப்பாத்தி பூரி தான் இல்ல, அட்லீஸ்ட் இட்லி தோசையாவது வைக்கலாம். கூழ் எல்லாம் வச்சிருக்க. ஆத்தாடி ஆத்தா, என் மகளுக்கு ஒரு நாக்கா உள்ளதான் இருக்கு. சரி அம்மா ராத்திரிக்கு வந்து சப்பாத்தி போட்டு தரேன், சரியா? இப்ப இதை சாப்பிட்டுக்கிறியா? நிஜமா? நெசமா செஞ்சு தரேன்டி. ஒன்னே ஒன்று கண்ணே கண்ணன்னு வச்சிருக்கேன், உனக்கு செஞ்சு கொடுக்காம யாருக்கு செஞ்சு கொடுக்க போறேன்? செஞ்சு தரேன். பேச்சு மாறக்கூடாது. அதெல்லாம் அம்மா மாற மாட்டா. அம்மா செஞ்சு தரலைன்னா அப்பா நான் செஞ்சு தரேன், சாப்பிடு. சரி. பார்த்து பார்த்து நடடியே, காலை வலிக்குது, தாங்கி தாங்க கிடக்குறியே. ஆமாக்கா, அப்ப ஆக்சிடென்ட் ஆன உடம்பு வலிக்காத. சரி சரி, பார்த்து பக்குவமா போ. உன் மயம் முண்டாட்டி உன்னையே சேர்க்கிறாளோ இல்லை விளக்க மத்தடிச்சு விரட்டுறாளோ யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தம்பி வெளிச்சம், நல்லா அந்த ஆத்தால வேண்டிக்கிட்டு போ. ஏக்கா, நீ வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி விட்டுட்டு வாக்கா. மண்டை கை காலில் ஒரு அடியும் இல்லாமல் இருக்கவும் பயலும் செதுக்கியும் நம்ப மாட்டாங்கக்கா. எல்லாம் போச்சுவா. நான் வந்து சொன்னா மட்டும் உன் மயனும் மருமகளும் நம்பிடுவாங்களாக்க. அப்பத்தான் ஏதோ பிளான் போட்டு உள்ள அனுப்புறோம்னு என்னையவும் சேர்த்து கெடுத்துட்டு வாளுங்க. இந்த கரவை எனக்கு தேவையா? ஏதோ வீட்டு வாசல் வரைக்கும் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு வரேன், அங்கிட்டு போய் அழுது புலம்பி இளம்பி உள்ளைக்கு போய்க்க. அப்படித்தான் சேர்ந்துக்கிறனே. பெல்லாத விளக்கா வந்துட்டு சேர்ந்துருக்கா எனக்குன்னு. ஒன்றுக்கு 2 சிங்கக்குட்டியை பேத்தேன், ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லை. 2 பேரும் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சிக்கிட்டுதான் திரியிறாங்க. ஒன்றுக்கு ஒன்று ஓசி இல்லைக்கா. ஆமாம், ஒன்றை பெத்த எனக்கு அந்த கதைதான், 2 பெத்த உனக்கு அந்த கதைதான். பாண்டவர் மாதிரி 5 பெத்த அஞ்சலை, அவளுக்கும் அதே கதைதான். கோடியில தான் கஞ்சி ஊத்துறாளுங்க. எத்தனை பற்றி என்ன செய்ய? நம்ம கிட்ட இருக்கிறது இருந்தாத்தையும் எல்லாத்துக்கும் மதிப்பு, இல்லைன்னு வச்சுக்க ஒன்னத்துக்கும் இல்லை. என்னை பற்றியா? இருக்கிறது இருந்தால் தானே எல்லாத்துக்கும் கௌரவத்தோடையும் தனியாக உட்காந்து கஞ்சி குடிக்கிறேன். இல்லைன்னா உன்னைய மாதிரி அவன் ஊற்றுவானா இவன் ஊற்றுவானான்னு லோலு பட்டுக்கிட்டு தெரியணும். சரி நான் வரவா? சரிக்கா, சரி பார்த்து போம்டி, பார்த்து பத்திரம். ஏண்டி, போன வருஷம் ஔவையார் வேஷம் போட்டு கிளவி மாதிரி வந்த பத்தியா? இந்த வருஷம் பாரதியார் வேஷம் போட்டு நல்ல மீசையெல்லாம் வச்சு முறுக்கி விடுறேன் அம்மா. நல்லா போய் வீரமா பேசிட்டு வரணும், சரியா? நான் பாரத மாதா வேஷம் போட போறேன். பாரத மாதாவா? ஆமாப்பா, ஒயிட் கலர்ல புடவை கட்டிட்டு நம்ம தேசிய கொடியை வச்சுட்டு நிப்பாங்கல்ல பாரத மாதா, அவங்க வேஷம் போட போறேன். பரவாயில்லையே வனசா, பிள்ளைக்கு நாட்டு பட்டெல்லாம் நல்லா இருக்கோலையே. அப்புறம் என் பூமாரிக்கு இருக்கிற அறிவுக்கு அவள எப்பேற்பட்ட ஆளா வரப்போற? என்னத்தா? ஆமாம்மா, நான் பெரியவளாகி உன் கூட வந்து கடையில ஹோட்டலுக்கு காய்கறி வெட்டி ஹெல்ப் பண்ணுவேன்.
அம்மா கூட சேர்ந்து காய்கறி வெட்டுறதுக்கா உன்னை காலேஜுக்கெல்லாம் அனுப்பி படிக்க வைக்க போகிறேன். நீ பெரிய டாக்டரு இன்ஜினியரு கலெக்டர்னு ஆகணும் டி. அப்போ தானே அம்மாவுக்கு பெருமையாக இருக்கேன். நம்ம நிம்மியை கவலாம் பற்றியா பெரியம்மாக்கு பெருமை சேர்க்குற மாதிரி டாக்டர் படிக்கிறதுக்கு காலேஜ் போயிருக்கா. அந்த மாதிரி நீனு நல்ல பெருசாக படிக்கணும். அம்மா அதுக்கெல்லாம் நிறைய படிக்கணுமா. காய்கறி வெட்டுறதுக்கு தான் படிக்கவே தேவையில்லை, மிஸ் கிட்ட அடி வாங்க தேவையில்லை, எதுவுமே தேவையில்லையே. அது சரி, என் மக பெரிய ஆளாகும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா புள்ள காய்கறியில தான் வெட்ட போகுதான். வயசான கிழவிய வெளியே விரட்டி விட்டோமே, அவ என்னானா ஏதானானு கொஞ்சமாவது நாய்களுக்கு கவலை இருக்கா? அந்த கவலையெல்லாம் இருக்காது. பொண்டாட்டியும் புருஷனை எப்படி கணச்சிக்கிட்டு கும்மாளம் போடுறாங்க பாரு. அத்தாடி, பெத்த வயிற்றுல பெரம்ப கொண்டு அடிக்க நல்லா புள்ள பத்தம்போ. சரி, நான் கிளம்புற நேரம் ஆயிடுச்சு கடைக்கு. நான் அப்போ போயிட்டு வரவா? இப்படி நீ உட்காந்துருக்காம ஒழுங்கா அதை குடிச்சுவிட்டு போய் பாத்திரம் விளக்குற இடத்துல போட்டுட்டு பேசாம உட்காந்து படுத்துறாத. போய் எல்லா பாத்திரத்தையும் விளக்கி போடணும், சரியா? சரிம்மா. ஆமா, அப்புறம் நான் சாயங்காலம் வர்ற வரைக்கும் அப்படியே காய போட்டுக்கிட்டு இருக்காதியே. பாத்திரம் விளக்குறதுக்கான வயசு தான் என்ன, இந்த வயசுல பார்த்தாதான் அப்புறம் பைய பார்க்கலாம். சின்ன சின்ன வேலையெல்லாம் முதல்ல பழகிக்கிறேன்னு. இங்கரா எங்க வந்தியா மனசா? என்னையா அனசா? இப்ப எதுக்கு வந்திருக்காங்களாம் அதை கேட்டு சொல்லு முதல்ல. வரக்கூடாது, இந்த வாசப்படியை மிதிக்க கூடாது. என் சின்ன மையன் வீட்டுக்கு போயிருந்தேன். பஸ் ஸ்டாண்டுக்கு போய்கிட்டு இருந்தேன். போற வழியில ஒரு காரி வந்து அடிச்சு தூக்கி வீசிட்டா. ஆஸ்பத்திரியில 2 நாளா கிடந்து பங்கசக்கா பார்த்தடிச்சு இப்பதான் கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போகுது. ஏம்மா என்னம்மா சொல்ற? அடிபட்டுருச்சா? எப்பமா? ஏமா என்கிட்ட சொல்லவே இல்ல? அடிபட்டவளுக்கு நெத்தில வைக்கிற பொட்டண்டி கூட காய இல்லாம இருக்கேன். அப்படியே தான் வந்து நிக்கிறாங்க. அடி ரொம்ப படல, ஊமை கயமா இருந்து லேசா ரத்தம் வந்துச்சு. 2 நாளா ஆஸ்பத்திரியில இருந்து கட்டு போட்டு பங்க சந்தான் பார்த்துக்கிட்டேன். இப்ப கொஞ்சம் பரவாயில்லையேன்னு வந்தேன். கை காலெல்லாம் ஊமை அடியாத்தே இருக்கு. கால் இன்னும் நல்ல திறமா நடக்க முடியல. போறதுக்கும் வழி இல்லை. இங்க இருக்கக்கூடாதுன்னா சொல்லிருங்க. நான் எங்கிட்ட ஒரு அநாத ஆசிரமா பார்த்து சேர்த்துக்கிறேன். ஏம்மா ஏமா அப்படி சொல்ற? நீ என்ன புள்ள இல்லாதவளா? உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்தா ஒழுங்கா கஞ்சி வாங்கி குடிக்கலாம்ல. எப்பா, அதுக்காக உன் பொண்டாட்டி காலையில விழுந்து என்னால மன்னிப்பு கேட்க முடியாதுப்பா. வச்சிருந்தா வச்சிருங்க, இல்லைன்னா நான் என் மகன் வீட்டுக்கு போறேன். மனசா பாரியா சிங்கு, எனக்குத்தான் தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. உன்னைய பெத்தவளினால நல்லபடியா வச்சு பார்த்துக்கணும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா இவங்க அதுக்கேற்றது மாதிரி ஆள் இல்லையில. அதுக்கு நான் என்ன பண்ண சொல்றேன்? ஊர்ல ஒருத்த பாக்கி இல்லாம வம்பிழுத்துட்டு வர வேண்டியது. அன்னைக்கு வந்த பச்சை பிள்ளைய செத்தோட வீட்டுல விட்டுட்டு போனதுக்கு மலையில கொற்ற மலையில வெளியில விரட்டி விட்டு அவங்கள்ட்ட வம்பிழுக்க வச்சது. நான் பழகிட்டு இருக்கிற பழக்க வழக்கம் எங்களுக்குள்ள வேற மாதிரி. இவங்க எதையும் வந்து கெடுத்து விட்டுறாம இருந்தா அவங்க வாட்டுக்கு இருக்கலாம். இல்லைன்னா கிளம்பி போ சொல்லு. ஏம்மா பேசாம இருக்கியா? இருக்கப்பா, இருக்கேன். என்ன செய்ய சொல்ற? சரியா சிங்கு, எனக்கு கடைக்கு நேரமாச்சு, நான் கிளம்புறேன். அடியே, அடுப்புல கூழ் இருக்கு, ஊத்தி குடிக்க சொல்லு. சரிம்மா. கடைக்கு போயிட்டு அம்மா வர்ற வரைக்கும் அங்கே இங்கே யார் வீட்டுக்கும் போக கூடாது. வீட்லயே தான் இருக்கணும், சரியா? சரி. இடையில அப்பா நம்பருக்கு போன் அடிப்பேன். நீ வீட்டுல இல்லைங்கிறது தெரிஞ்சு சைக்கிள் எடுத்துக்கிட்டு ரோட்டு காட்டுல தெரிஞ்சேங்கிறது தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க, அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். அம்மா சொல்லிவிட்டேன், இப்ப சொல்றதே. சரி, நான் போக மாட்டேம்மா. சிங்கு, நான் கிளம்புறேன். போயிட்டு வா மனசா. ஏக்கா, சாமியை கும்பிட்டுட்டு சமையல் வேலையை ஆரம்பிக்க வேண்டியதானே? எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க? சமையல ஆரம்பிக்கணும் தான். மனசா வந்தானா சாமியை கும்பிட்டுட்டு சேர்ந்து ஆரம்பிப்போமேனு பார்த்தேன். ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஃபோனும் ரீச் ஆகலக்கா. என்னன்னு தெரியலையே. காலையில கோலமுடையில தானே பார்த்தேன். எங்கேயும் போற வரோம்னு ஒன்றும் சொல்லல. என்னன்னு தெரியலையே ஆளக்கானா. அக்கா. ஆமாக்கா, உனக்காக தாண்டி காத்துக்கிட்டு இருக்கேன். எனக்காக இருப்பேன்னு தெரியும்க்கா. அதோட தான் அறக்க பறக்க ஓடி வந்தேன். இன்னும் சமையல் ஆரம்பிக்கல. நீ முதன்னு ஆரம்பிக்கிறேன். நீ வந்தோடனே எல்லாருமே சாமியை கும்பிட்டுட்டு ஆரம்பிப்போமேனு இருக்கேன். ஏன்டி இம்பிட்டு லேட்டு? அண்ணி யாரும் வெள்ளனவே கிளம்புறோம்னு சொன்னா தண்ணிக்கு வரும்போது. கிளம்புறதெல்லாம் கிளம்பிட்டக்கா. லாஸ்ட்ல சாப்பிட்டுட்டு கிளம்பும்போது என் வீட்டு மாமியா வந்துட்டாங்க. அவங்களோட கொஞ்ச நேரம் போர்க்களமா போச்சு. அன்னைக்கு வந்து செல்லா காசை கொடுத்துட்டு போனதானே உன் மாமியா கிழவி கொய்யால. அதுக்கெல்லாம் சரி, அதுகளை விடுங்க. வாக்கா, நம்ம சாமியை கும்பிட்டுட்டு வேலையை ஆரம்பிப்போம். மனசா வாங்க சாமியை கும்பிடுவோம். என்னடி? இல்லக்கா, எப்போதுமே இனிமே எல்லாரும் வந்த பிறகுதான் சாமி கும்பிட்டுட்டு அடுப்பு பத்த வைப்பியா? இல்லைன்னா அடுப்பு பத்த வைக்க மாட்டியா? ஏன்டி இப்படி கேக்குற? உனக்கு என்ன திடீர்னு இப்படி ஒரு சந்தேகம்?
இல்ல, மார்கழி மாசம் குளிரா கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு சிரமமா இருக்கு. முன்ன பின்ன ஆச்சுன்னா எனக்காண்டி நீ இதே மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்க கூடாது பாரு, அதுக்காக கேட்டுக்கிட்டேன். அதானே பார்த்தேன். ஆரிய கூத்து ஆடினாலும் காரியத்தில் கண்ணாடுறாரு, நீ உன் காரியத்தில் கண்ணா இருப்பியே. அப்படியெல்லாம் இல்லம்டி. இன்னைக்கு தானே முதன்னு நம்ம வியாபாரத்துக்குன்னு கடை திறக்கிறோம். அதான் சரி சாமியை விட்டுட்டு அடுப்ப திறப்பமேன்னு பார்த்தேன். அப்பாடி நல்ல வேலைக்கா. நீ பாட்டுக்கு டெய்லியும் எல்லாரும் வந்தோடனே நான் அடுப்புக்கு சாமி கும்பிடுவேன், அப்போத்தான் நான் சோறாக்குவேன்னு சொல்லிடாம. அதெல்லாம் நம்மக்கிட்ட நடக்காது. எனக்கெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அப்பனா பார்ட்னர்ஷிப்பை வந்து விலகிக்கிற வேண்டியதான். என்ன? ஆமா, ஸ்கூலுக்கு 9 மணிக்கு பெல் அடிச்சோன்னா உள்ள நுழைஞ்சா தானே வாத்தியார் ஸ்கூல்ல ஏத்துப்பாங்க. இல்லைன்னா வாசல்ல நிக்க வச்சு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி உனக்கும் பாத்திரம் விளக்குறது மாவாட்டுறதுன்னு பனிஷ்மெண்ட் உண்டு. அப்படியெல்லாம் விட்டுற முடியுமா? அப்ப இது நல்லா இருக்கே. அப்படிலாம் மாடன்னு சொல்றது மாதிரி பார்த்தா நேதாம நம்ம நெடுவாளி தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே தான் இருக்கேன்னு. கடைக்குள்ள நுழைய முடியாது, வாசல்லையே காவ காக்க வேண்டியது. அப்ப வாட்ச்மேனா போட்டுருவான். அக்கா, இந்த ஹோட்டலுக்கு நானும் ஒரு ஒன் ஆஃப் தி பார்ட்னர், நானும் இந்த கடைக்கு ஒரு ஓனருங்கிறத எல்லாரும் மறந்துக்கிட்டு பேசுறியம் டி. ஓனரா சொல்லிக்கிறணும்னு ஆசை இருக்குல்ல, அப்ப ஓனருக்கு தக்கன ஆளா வந்து சேரு. இனிமே நீ வந்துதான் அப்புறம் கடை திறக்கணும். அதுதான் நெசம். அப்படித்தான் வச்சுக்கிறேன் இனிமே. தவளை வாயால கெட்டது மாதிரி நான் ஏன் வாயால கெட்டுட்டேனா? எக்கா, இந்த மார்கழி மாசம் மட்டும் மயக்கமா வரும்க்கா. தை பிறந்து டக்கு டக்குன்னு வந்து நிப்பேன். இந்த மாசம் மட்டும் கண்டுக்கிறாதியல ப்ளீஸ்ல. சரி வா வந்தா சரிதான். அம்மா, இந்த மாத்திரையை சாப்பிட்டுட்டு படுங்கம்மா. எனக்கு வேணாம் கையில, வாயெல்லாம் கசப்பா இருக்கு. அம்மா, மாத்திரை சாப்பிட்டா தானேம்மா சரியாகும். 2 நாளா மாத்திரையும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஏம்மா கஷ்டப்படுத்துறீங்க? எனக்கு வேணாம் கையில, மாத்திரை முழுங்கினா தொண்டையெல்லாம் வலிக்குது, வயிறெல்லாம் எரியுது. எனக்கு வேணாம். ஈவினிங் டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கேம்மா. நம்ம என்னன்னு போய் பார்க்கலாம். நீங்கள் இந்த டேப்லெட் மட்டும் சாப்பிடுங்கம்மா ப்ளீஸ்மா. என்ன மாத்திரை போட்டாங்களா என்ன? அம்மா டேப்லெட் போட்டுக்க மாட்டேங்கிறாங்க, அப்பத்தா வயிறு எரியுதுன்றாங்க. ஏண்டி, அப்புறம் மருந்து மாத்திரை சாப்பிட்டா தானடி உடம்பு சரியா போகும்? இப்படி இருமிக்கிட்டும் படுத்த உடக்கையா கிடந்தா எப்படி சரியா போகும்? எனக்கு வேணாத்த, இதுக்கு மேலேயும் நான் பொழைப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த மருந்து மாத்திரையெல்லாம் என்னை காப்பாத்தாது. ஆமாடி, ஒரு வயசுக்கு அந்த குமரியை வீட்டில் வச்சுக்கிட்டு என்னைய காப்பாத்தாது, நான் செத்து போயிடும்னு இப்படி புலம்பிக்கிட்டே இரு. அதானே நல்ல குணத்துக்கு அழகு. ஏன்டி இப்படி என்னை போட்டு படுத்துறிய? அவ முகத்துக்காகவாது அந்த மாத்திரை மருந்தை தின்னுவேன். அத்தை, நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும். எதுக்குடி இப்ப என்னென்னமோ பேசிட்டு தெரியுற? இல்ல அத்தை, திடீர்னு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா கையில ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுத்துருங்க. அது உங்களோட பொறுப்பு. கையில நீங்க தான் அத்தை பத்திரமா பார்த்துக்கறணும். அவளுக்கு சூதுவாது தெரியாது, நீங்க தான் அவளை பத்திரமா கவனிச்சுக்கறணும். அம்மா, ஏம்மா அப்படிலாம் பேசுறீங்க? இல்ல கையில, அம்மா இனிமே பழப்பேன்னு நம்பிக்கை இல்லடா. நீ பத்திரமா இருக்கணும். கண்ணை மூடுறதுக்குள்ள உன் கல்யாணத்தை பார்த்துட்டு சாகணும்னு ஆசைப்படுறேன். அது நடக்குதான்னு தெரியலையே. எல்லாம் நடக்கும், அதுக்கு உன் மக மனசு வைக்கணும்ல. அத்தாடி, நம்ம அம்மா எப்படி முடியாம கிடக்காளே, நம்மனால தானே அவளுக்கு இந்த கெதி. என்னத்தையும் நம்ம அப்பத்தா பார்க்குற மாப்பிள்ளைய அப்பா பார்க்குற மாப்பிள்ளைய நல்லபடியாக கட்டிக்கிட்டு சந்தோஷமா போவான். நம்ம ஆத்தா முன்னாடி மாலையும் கழுத்துமா வந்து நின்று நம்ம அம்மாவை காப்பாற்றுவோம்னு அவளுக்கு தோணுதா? அந்த நினப்பு தான் கொஞ்சம் கூட இல்லாமல் இருக்காளே. அப்பத்தான், ஆமாம், என்ன சொன்னாலும் இப்படி ஏங்கிட்ட முறைச்சிக்கிட்டு நில்லு. இந்த சாக போகிறேன் வைக்க போகிறேன் என்னை அப்படி இப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காளே. உன்னை பெத்தவளை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியாம்டி? எனக்கு இப்போ கல்யாணம் வேணாம் அப்பத்தா. இப்படி சொல்லி சொல்லி அழுது எத்தனை நாளைக்கு தாண்டி தெரிய போற? உன்னை பெத்தவ இந்த கெதியா கிடக்காளே, இவளை பார்த்தனாலும் உனக்கு இறக்க வராதா? கையில கையில, அம்மா இங்க வா. போடி, அதான் கூப்பிட்றால, போ. சொல்லுங்கம்மா. அம்மாவோட கடைசி ஆசையை நீ நிறைவேற்ற மாட்டியா கையில? அம்மா, ஏம்மா அப்படியெல்லாம் பேசுறீங்க? உங்களுக்கு ஒன்றும் ஆகாதும்மா, நீங்கள் தைரியமாக இருங்க. மாத்திரை மருந்தெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டு கொஞ்சம் உடம்ப கவனிச்சுக்கிட்டா உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாருல்லம்மா. இல்லை கையில, எனக்கு நம்பிக்கை இல்லை. எனக்கு வந்திருக்க வியாதிக்கு நான் இனிமேலாம் நல்லா இருப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை.
என் சாவு என்ன நெருங்கிறதுக்குள்ள உன்னை ஒருத்தன் கையில நான் பிடிச்சி கொடுத்துறணும். அதுக்கு மட்டும் நீ ஒத்துக்கணும். ஒத்துக்குருவா அவளை ஒத்திக்க வச்சு உன் கண்ணு முன்னாடி அவளை மாலை எங்களுத்துமா நிற்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு. அதை ஏன் நினச்சிக்கிட்டு இருந்து நீ உன் உடம்ப கெடுத்துக்கிறாதடி. மாத்திரை மருந்தை சாப்பிட்டுக்கிட்டு நீ தெம்பா இருந்தா தானே மருமையனுக்கு வந்த பிறகு ஆக்கி போட்டு அவங்கள பார்க்க முடியும். பேரம்பேத்தியெல்லாம் வளர்த்து ஆளாக்கன்னு எம்புட்டு இருக்கு. என்ன இப்படின்னு படுக்கிறதுக்கெல்லாம் செத்துருன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. இந்த சீக்கு யாருக்குத்தான் வரல. உன் புருஷன்தே எந்த நாட்டுக்குனாலும் போய் எம்புட்டு காசுனாலும் செலவழிச்சு காப்பாத்துறோம்னு சொல்றேன்ல, அதெல்லாம் உனக்கு சரி ஆயிரும். நீ கவலைப்படாத. கையிலே அம்மா நீங்க முதல்ல மாத்திரை சாப்பிடுங்கம்மா, மத்தது அப்புறம் பார்த்துக்கலாம். கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லு, நான் மாத்திரை சாப்பிட்றேன். இல்லைன்னா எனக்கு வேணாம். அம்மா ஒத்துக்கிறேன்னு சொல்லு கையிலே. ஐயோ அம்மா, சரிம்மா ஒத்துக்கிறேன். நீங்க மாத்திரை மருந்து ஒழுங்கா சாப்பிடுங்க. அத்தை, என் புள்ள சரின்னு சொன்னதோட உங்க சொந்தத்திலேயோ எங்க சொந்தத்திலேயோ நல்ல ஒரு மாப்பிள்ளைய பாருங்க அத்தை. என் பேத்திக்கு மாப்பிள்ளையா வந்தேன். அவ இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் மாப்பிள்ளை கீவரிசையிலையும் மேவரிசையிலையும் நிற்கிது. இவ தானே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்த. இப்போ உனக்காக சரின்னு சொல்லியிருக்கால, இனிமே எனக்கு என்ன வேலை? மாப்பிள்ளை தேடுறதும் ஜாதகம் பார்க்கறதுமா பார்த்து என் பேத்திக்கு வர்ற முகூர்த்தத்திலேயே உன் கண்ணு முன்னாடி நல்லபடியாக கல்யாணத்தை முடிச்சிருவான். நல்லா வந்துருச்சு சார். அடுத்து ஒரு ஈடு ஊத்தி வச்சிருவோமா? ஊத்துக்க சுட சுட ஊத்தி ஹாட் பாக்ஸ்ல போட்டு வச்சிருவான். ஆமா, இட்லியா ஊத்தி வேலை விடுங்க. ஆளு முகரையிலையும் பாரு. ஏன்டி ஏன் இப்படி கோபப்படுற? அக்கா, இட்லி ஒன்று 6 ரூபாக்கா. இதே பூரினா ஒரு செட்டு 40 ரூபாயா போயிருதுல. பூரியை நிறைய சுட்டு அடுக்குங்க, இட்லியை இல்லைன்னு சொல்லிக்கிருவான். ஏண்டி கிரிக்கி எப்படி சொல்ற? இட்லி சாப்பிட்றவங்களுக்கு இட்லி வேணாமா? அப்படி இல்லக்கா, நம்மளுக்கு வியாபாரம் களை கட்டணும்ல, அதுக்காண்டி சொல்றேன். வியாபாரம் களை கட்டணுமா இல்ல உனக்கு கல்லா களை கட்டணுமா எருமை? ரெண்டும் தான், அதுக்கு தானே வியாபாரம் பண்றான். இல்ல பூரி இந்த நடி சுட்டுக்கிட்டு இருக்கேன். ஆனா பூரி சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க, நெஞ்ச கறிக்கும்னு. வந்துட்டா ஒரு 2 இட்லியோ ஒரு வடையவோ சாப்பிட்டுட்டு போவாங்கல்ல. எல்லாம் சரிதான். ஆனா வியாபாரம் டல்லாவுல போய்கிட்டு இருக்கு. இட்லியை மட்டும் சுட்டு சுட்டு அவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் அப்படி எப்படி இருக்குல்லக்கா. சாப்பிடுவாங்க. நேத்து கடை ஆரம்பிச்சு இன்னைக்கு வியாபாரம் பண்ணா எல்லாரும் எப்படி வருவாங்க? அன்னைக்கு அவங்களும் பார்த்து கணக்குல ஹோட்டல் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா தானே வர முடியும். நெடுவாளிக்கு ஒரே ஆர்வம்க்கா, கல்லால வந்து காசு குவியணும்னு. ஏண்டி? ஆமா, நான் உட்காந்த நேரம் கல்லா களை கட்டவே மாட்டேங்குது. சில்லறையா வந்து விழுகுது. வாங்கி எழுதி போடுறதுக்கு கஷ்டமா இருக்குல்ல. வர முடியும், நம்பிக்கையோட உழைப்போம். சரி பாப்போம். இட்லியவே சுட்டு அடுக்காதக்கா. இனி வர்றவங்களுக்கெல்லாம் இட்லி கேட்டா நான் இல்லைன்னு சொல்லிடுவேன். அடி கிறுக்கி, அப்படி கண்டு சொல்லிப்படாத. இட்லி இருக்குன்னு எடுத்து வை. நாங்கோட நெடுவாளியே என்னமோ நினைச்சக்கா. பரவாயில்ல, வியாபாரத்துல பிக்கப் ஆயிருவா. நெடுவாளி 5 நிமிஷம் அடுப்படிக்கு வந்து நின்ற கூடாது. உடனே நெடுவாளி. அடி போடி, போய் வியாபாரத்தை பாருப்போ. நெடுவாளி வரேன். நெடுவாளியோட ஒரே கூத்தா தண்டி இருக்கு. கவனிச்சியா? பொறுப்பா பேசுற வருவேன். அம்மா, அவளும் முதலாளி தானம் டி, அப்ப பொறுப்பு இருக்கணும்ல. அதான் புள்ள பொறுப்பா பேசுது. எங்க அவ பேசுற பொறுப்புல கடை என்ன ஆக போகுதுன்னு தான் தெரியல. அதெல்லாம் சரியா வரேன். நீ மத்தியானத்துக்கு காய் அரிஞ்சிட்டியா? அரைஞ்சுக்கிட்டே இருக்கக்கா, இந்த முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான். சரிம்மா, அந்த காயை அரிஞ்சிட்டீங்கன்னா தேங்காய் மட்டும் திருவி வச்சிரு. திருவிறங்கா. அண்ணே சாம்பார். என்னடி 5 நிமிஷம் நான் அடுப்புக்குள்ள போய் நிக்க கூடாதா? உடனே சவுண்ட கொடுக்குற. பரிமாறதையும் பார்த்துட்டு என்னால கல்லாவையும் கவனிக்க முடியுமா? நீ தானே கல்லா கட்டுறவ, போய் கல்லாவை கவனிக்க வேண்டியதானே. வந்து உட்கார்ந்து இருக்கிறதுலாம் வத்தலும் தொத்தலுமா ரெண்டும் ஒண்ணுமா திங்கிதுடி. எனக்கு கல்லால காசு வாங்கி போடவே கடுப்பா இருக்கு. நெடுவாளி அங்க பாரு, கப்பல் மாதிரி ஒரு கார் வருதுடி. பெரிய பார்ட்டி தான் இன்னைக்கு உனக்கு. அட ஆமா. இன்னைக்கு உனக்கு கல்லா கட்ட போது போ. கண்ணு வைக்காத எருமை, எல்லாரும் சேர்ந்து தானே எடுத்துக்கிற போறோம். வரட்டும். மகாராணி மகாராஜா வரணும். மாடனு, அந்த முதல் டேபிள்ல ஆளுல பாரு, நீட்டா தொடச்சு கடிச்சு சேர் எல்லாம் நீட் பண்ணி வையி. சரி வைக்கிறேன். கஸ்டமரை விட்டுறாம கூட்டிட்டு வா. நல்ல வெல்கம் பண்ணடி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போய் தொடச்சு ரெடியா வை போ. சரிடி, கத்தாத. லாயா, ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போயேன்னு சொல்லிட்டு இந்த குடிசைக்கு கூட்டிட்டு வந்திருக்கா. இங்கெல்லாம் ஃபுட் நல்லா இருக்குமாடி? நல்லா இருக்கும்னு சொல்லி தாண்டி கொஞ்சம் ஊரெல்லாம் போஸ்ட் அடிச்சு ஒட்டியிருக்காளுங்க. எப்படி இருக்குன்னு தான் போய் பாப்போமே. ஓ காட், நான் இந்த மாதிரி லோக்கல் கறிகள் எல்லாம் சாப்பிட்டது இல்லையே. எனக்கு பழக்கம் இல்லை ஜி.
எனக்கும் தான் பழக்கம் இல்ல. ஆனா நம்ம எல்லாத்தையும் பழகிக்கிறணும்ல குஞ்சாயி. ஊருக்குள்ள பெரிய இவளுங்களாட்டமா வளம் வந்துகிட்டு இருக்காளுங்க. இவளுங்க கைப்பக்குவம் எப்படின்னு வீட்டுக்கா போய் தெரிஞ்சுக்க முடியும். சரி, வந்து நம்மள மாதிரி ஆளுங்களும் இந்த மாதிரி இடங்கள்ல காலடி பதிச்சுட்டு போனா இந்த கடைகளுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் பத்தியா. அதுக்காகவாது போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வருவோம். ஓ நீ அப்படி சொல்றியா? ஆமாடி குஞ்சாயி, ஏதோ குருவி சேர்க்கறது மாதிரி 5ஐயும் 10ஐயும் சேமிச்சு ஒரு கடை நடத்துறாளுங்க. இவளுங்க கடைக்கு நம்ம காலடி தடம் பதிஞ்சா அவளுங்களுக்கு ஒரு விமோச்சனம் தானே, அதுக்காக சொல்றேன். ஓகே ஓகே, உன்னோட நல்ல எண்ணத்தை நான் பாராட்டுறேன்ல. தேங்க்யூ தேங்க்யூ. போலாமா? ஓ எஸ், வா போலாம். இவளுக்கு எதுக்கடி மாடன்னு நம்ம கடைக்கு வர்றாளுக? வேற எதுக்குடி, ஏதாவது வம்பு இழுக்கிறதுக்கு தான். கடை ஆரம்பிச்சிருக்கோம்னு வயிற்றுச்சடி, அதனாலதான் எரிஞ்சு போய் வந்து நிக்கிறாளுக. முதல்ல இவளுகளை உள்ள விடுறதுக்குள்ள அன்னைக்கிளிக்காவ நான் வெளியில கூட்டிட்டு வரேன். காலையிலேயே அக்காவை டென்ஷன் பண்ணணுமா? கடை திறந்து முதல் நாளே எல்லாருக்கும் நிம்மதி இல்லாம போகணுமா? அதுக்காக இவளுக்கு வந்து 7.5 கொடுப்பாளுக, நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கணுமா? இவளுக்கு என்ன சாப்பிட வந்திருக்காளுகன்னு நினைக்கிறியா? சாப்பிட வரலங்கிறது தெரியும்டி. ஆனா என்ன பண்றது, எத்தனை கஸ்டமர் உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் முன்னாடியும் அவளுக கிட்ட போய் நம்ம வம்பிழுக்க முடியாதுல்ல. அவளுகளே வம்பிலுக்கு தாண்டி வந்திருக்காளுக. புரியுதுடி, ஆனா என்ன பண்ணி தொலைகிறது? நம்ம கஸ்டமர் முன்னாடி இந்த மாதிரிலாம் சத்தம் போட முடியாது. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? பொம்பளைங்க 4 பேர் சேர்ந்து நடத்துற இடம் தானே, அதனாலதான் கசகசன்னு எப்ப பார்த்தாலும் சண்டை நடந்துகிட்டே இருக்குன்னு ஒண்ணுக்கு 4 காது முக்கு வச்சு பேச ஆரம்பிச்சிருவாங்க. நெடுவாளி, கடை பேரே கெட்டு போயிடும். அதுக்கு அவளுகளுக்கு நம்ம கையால பரிமாறணுமா? நான் தானடி பரிமாற போறேன், நீ ஃப்ரீயா விடு. நீ போய் கல்லால உட்காருப்போ. நீ ஒன்றும் அவளுகளுக்கெல்லாம் பரிமாற வேணாம். சும்மாவே ஒன்னையத்தான் வம்பு கிழித்துக்கிட்டு ஆத்தாள் மகளும் அப்படி திரியிறாளுக. இப்போ இதுதான் சாக்குன்னு நீ போய் ஏதாவது எடுத்து வச்சா உன் புருஷனை காரணம் காட்டி வம்பு இழுப்பாளுக. இதெல்லாம் தேவையா? நீ போய் கல்லால உட்காரு, நான் அவளுகளை பார்த்துக்கிறேன். வேணாம், நான் பாத்துக்கிறேன், விடு. நீ ஏதாவது டென்ஷன் ஆவ. இப்போ என்ன உனக்கு? டென்ஷன் ஆகாம அவளுக்கு கேட்கறதை எடுத்து கொடுக்கணும், அவ்வளோதானே? நான் பார்த்துக்கிறேன், விடு. நீ போவேனா? நீ போய் கல்லால உட்காரு. சமாளிச்சிருவல்ல? சமாளிச்சு தானே ஆகணும். அக்காவையும் கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், விரட்டியே அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். நீனும் போக முடியாது, நான் தான் போகணும். நான் பார்த்துக்கிறேன், ஃப்ரீயாக விடு. சரிடி நெடுவாளி, இந்த சாம்பாரை பொடி.